அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆட்சியில 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தற்போது மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக ரத்தீஸ் அப்படிங்கிற நபருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரத்தீஸ் அப்படிங்கிறவரு யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம கடந்த திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த நபர். டாஸ்மாக் துறையிலையும் சரி, பல்வேறு டெண்டர்கள் சார்ந்த துறைகள்லையுமே சரி, இவருடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு. ஆட்சி மாறின உடனே ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. இன்னைக்கு அவர் தலைமறைவா இருக்காரு. எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. கடந்த ஆட்சியிலேயே இடி ரைடு வரும்போது வீட்டை பூட்டிட்டு ஓடி போனவர் தான். அதுக்கப்புறம் வெளியவே வரல. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு திமுக அரசு ஸ்டே வாங்கினதுனால அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா அந்த வழக்கை தமிழக காவல்துறையை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது ரத்தீஸை டார்கெட் பண்றதுக்கான வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல அப்படியே நூல் பிடிச்சு போனாங்க அப்படின்னா கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கான அந்த ஒரு ஸ்கெட்ச் தான் இது. அதே மாதிரி கட்சியினுடைய தலைமையான ஸ்டாலின் மற்றும் அவருக்கு கீழே உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே இதுல கடைசி எண்ணில் மாட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வழக்கு இப்போ தொடர்ச்சியா வேகம் எடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையுடனான தன்னோட ஒட்டுமொத்த தொடர்பையுமே துண்டிச்சிட்டார். அதாவது ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி தரப்புல இருந்தோ ஃபோன் பண்ணா கூட அந்த ஃபோனை கூட செந்தில் பாலாஜி அவர்கள் அட்டன் பண்ணி தொடர்பு கொள்ள இடத்துல கூட அவர் இல்லை. ஒட்டுமொத்தமா அவர் திமுக கிட்ட இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறதா இப்போ ஒரு 4-5 நாளாவே எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி. அதனுடைய பின்னணி குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சென்னையிலேயே அவர் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ கடந்த சில நாட்களாக சந்திக்கவே இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திமுகவினரையும் வீதிக்கு போராட வச்சுது. ஆனா சென்னையிலே இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டை விட்டு வெளியவே வரல. செந்தில் பாலாஜி அவர்கள் இந்நேரம் பழைய கடந்த திமுக ஆட்சியோ இல்ல முன்னாடி இருந்த அளவுக்கு திமுக தலைமை கூட ரொம்ப ஒற்றுமை இருந்திருந்தார் அப்படின்னா உதயநிதி அவர்கள் கூட வேன்ல ஏறி போயிருப்பார். சேகர்பாபு அவர்கள் போனது மாதிரியோ KN நேரு அவர்கள் போராடினது மாதிரியோ செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் எல்லாம் ஒரு மிகப்பெரிய விரிசல். அதற்கான காரணிகள் பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ஒண்ணு, கடந்த தேர்தலில் தோல்வி விட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு திமுக தலைமை ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க. அதுல திமுகவில் உள்ள பல சீனியர்களும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியின் மீது உள்ள அந்த ஒரு அவப்பெயர், அவருக்கு மேல இருந்த குற்றச்சாட்டுகள்லாம் கட்சியும் பெரிய லெவலில் பாதிச்சது. குறிப்பா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. இடி வழக்குகள் பதிவு பண்ணாங்க. டாஸ்மாக்ல நடந்த முறைகேடுகள் குறித்தெல்லாம் அதிகப்படியா பேசப்பட்டுச்சு. 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லி வேற போதாக்குறைக்கு தாவேகா தலைவர் இவரை ஃப்ரேம் பண்ணாரு. அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில அவர் மேல இருந்த பிரச்சனைங்கிறது ஒட்டுமொத்தமா கட்சியும் அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால நம்ம பல இடங்கள்ல தோத்துட்டோம் அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு, செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே திமுக பல தரப்புகள் இயங்குவாங்க. இப்போ அதனுடைய ஒரு பகுதியை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல, கோவையில் இப்போ அவர் தான் திமுகவுக்கான ஒரு தலைமை மாதிரி இருக்கிறார் இல்லையா. கோவை தெற்குல ஒரு MLA கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கோவை மாவட்டத்திலேயே உள்ள திமுகவினரே செந்தில் பாலாஜிக்கு எதிராக போர்க்குடி தூக்குறாங்க. செந்தில் பாலாஜியை அந்த பதவியை விட்டு நீக்குங்க, செந்தில் பாலாஜி நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அப்புறப்படுத்துங்க, அவரை கரூருக்கே போவீங்க, கோவையில அவரை செயல்பாடுகள் பண்ணாருன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி கோவை மாவட்டத்தில் உள்ள திமுகவினரே அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல திமுக தலைமையும் பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்குது. ஸோ திமுக தலைமையும் இல்ல செந்தில் பாலாஜி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆறுதல் சம்பவத்தை ஈடுபடல. அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரல. செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை வேடிக்கை தான் பாக்குறாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் இந்த முடிவெடுக்கிறதுக்கான காரணமா இருந்தது இந்த வழக்கின் மீது உள்ள ஒரு அச்சம் தான். ஏன்னா இந்த வழக்குல கண்டிப்பா இவரை கைது பண்ணியே ஆகணும்னு தாவேக அரசு அப்படியே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பல வழக்குகள் ஒரு மேல போட்டிருக்காங்க. இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. குதிரை பேர வழக்குன்றது இப்பவே ஃப்ரெஷ்ஷா போடப்பட்டது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படிங்கிற வழக்கும் நிலுவையில இருக்கு. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற வழக்கும் நிலுவையில் இருக்கு. இல்லை ஏதாச்சும் ஒன்றில் ஒரு மாட்டுவாரு அப்படிங்கிறது அவர்கள் போடக்கூடிய கணக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வளைஞ்சு முன்ஜாமீன் எடுத்து அப்படியே எப்படியா ஓரளவுக்கு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, ரிமாண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு திமுக தலைமை எந்த ஒரு உதவியும் அவருக்கு பண்ணலை. அவர் தனிப்பட்ட முறையில் தான் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இருக்காரு. சமீபத்தில் செந்தில் பாலாஜியுடன் நெருக்கமான நபர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததா ஒரு செய்தி. இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நீங்கள் நிறைய பேர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பிஜேபிக்கு போறாரு, அவர் திமுக டு பிஜேபிக்கு ஜம்ப் ஆக போறாரு அப்படின்லாம். அது வதந்திலாம் கிடையாது. செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து டெல்லியில போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா
இந்த ஈடியினுடைய பிடியை சற்று தளர்த்தி விடவும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுக்காக. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலே செந்தில் பாலாஜிக்கு இது மாதிரியான ஆஃபர்கள்லாம் வந்துச்சு. செந்தில் பாலாஜி ஒரு நபரை நம்ம அப்ரூவரா மாத்திட்டோம்னா பல பேரை நம்ம கைது பண்ணலாம் அப்படின்ட்டு இடி ஒரு கணக்கு போட, டெல்லி தலைமையும் ஒரு கணக்கெல்லாம் போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விட்டு கொடுக்கல. காரணம் என்னன்னா, அப்ப திமுக ஆளுங்கட்சி, திமுகவோட தயவு நம்மளுக்கு வேணும், திமுகல தான் நம்ம கோல் வச்ச முடியும்னு சொல்லி செந்தில் பாலாஜி கணக்கு போட்டார். ஆனா இன்னைக்கு நிலைமையில திமுகன்றது எதிர்கட்சி, அதுலயும் ரொம்ப ஒரு வலுவான பிரசன்ஸ்ல எல்லாம் திமுக இல்ல. நிறைய நபர்களை கைது பண்ற இடத்துல தான் சொல்லப்போனா அவர்கள் இருக்கிறாங்க. திமுகவினுடைய இன்றைக்கு அறிவிக்கப்படாத செயல் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியவே கைது பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர்னு பார்க்காம கைது பண்றாங்க, எம்எல்ஏக்களை தாறுமாறா கைது பண்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற கணக்குல தான் பேசாம நம்ம சென்ட்ரலுக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லி அவர்கள்கிட்ட டீலிங் பேசியிருக்கிறாரு. சரி, அப்படி பேசினதுல அவர்கள் தரப்புல இருந்து ஈடிய கொஞ்சம் தளர்த்தி விடுறதுக்கு அவர்கள் கொஞ்சம் உதவி பண்ணாலும், இங்க இப்ப தமிழ்நாடு அரசு இவர்கள் மேல ஒரு சில வழக்குகள் போட்டிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுல செந்தில் பாலாஜியை கைது பண்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒருவேளை ஒரு பிஜேபி போய் சேர்றாரு, அங்க சில முக்கியமான பதவிகள் வாங்குறாருன்னா கண்டிப்பா இந்த வழக்குகளும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்மாக் வழக்குல பல ஆதாரங்களை கொடுத்தது ஈடி தான். ஏன்னா ஈடி தான் பல பக்கங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு வழக்கெல்லாம் ப்ரொசீட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வாதாடினதெல்லாம் ஈடி தான். அதனால அவர்கள் ஒரு வேளை தளர்த்தி விட்டாங்கன்னா இந்த வழக்குல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம். ஸோ அது இவரோட அரசியல் முடிவை பொறுத்து. கண்டிப்பா பிஜேபி நீங்க எங்களோட சேருங்க அப்படிங்கிறதான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவரை வச்சு தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் பிரசன்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் பிஜேபி பார்ப்பாங்க. ஆனா இவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வர்றது திமுக கூட இவர் நெருக்கமா இல்லை. அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஏற்கனவே நம்ம கூட பேசியிருந்தோம், கடந்த ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணும் போதோ இல்ல அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதோ தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. அது இந்த ஒரு சமயம் மட்டும்தான். அதுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் செந்தில் பாலாஜி சப்போர்ட் இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்திலலாம் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவெல்லாம் பெருசா அவர்கள் குரல் கொடுக்கல. காரணம் என்னன்னா, அப்பவே பாத்தீங்கன்னா திமுகவில் உள்ள நிர்வாகிகள் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி அரசியல் இருந்துச்சு. இப்போ KN நேரு, ஏவா வேலு போன்றவர்களுக்கும் செந்தில் பாலாஜியும் கட்சிக்குள்ளே ஆகாது. ஏன்னா அவர் வேற கட்சியிலேருந்து வந்தவர், அவருக்கு சில முக்கியத்துவங்கள் கட்சியில கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் திமுகக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு. தேர்தல் தோல்விக்கும் அவர் தான் காரணம், அவர் மேல உள்ள அதிருப்தி தான் காரணம்னு சொன்ன உடனே திமுக தலைமையை அவர் பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஓரமா வச்சிட்டாங்க. குறிப்பா அவர்கள் சொல்லும்போது 2G வழக்குல ராசா, கனிமொழி போன்றவர்கள்லாம் மாட்டினது இல்ல, அவர்களினுடைய அந்த ஒரு பிரச்சனையினால 2G பிரச்சனையினால எப்படி நமக்கு கடந்த காலத்துல திமுகவுக்கு தோல்வி வந்துச்சோ அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி மேல உள்ள வழக்குகள் மூலமா நமக்கு 2026 நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தலைமை கிட்ட குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் செந்தில் பாலாஜி இப்போ திமுகவில் இருக்காரா இல்லையா, அவர் பிஜேபிக்கு போயிட்டாரா அப்படின்னு பேசுறதுக்கான பின்னணி காரணங்கள். அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய தம்பி அசோக் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் எந்த விதமான அதிர்ச்சியான அரசியல் முடிவுகளை கூட எடுப்பதற்கு தயங்க போவது கிடையாது. பார்ப்போம், விரைவில் நமக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் வச்சு நடந்த ஒரு சம்பவம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டதா ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எதுக்கு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு? ஒருவேளை இந்த ஆட்சியில் நடந்த ஏதாச்சும் ஒரு தவறை ஒத்துக்கிட்டு இந்த தவறுக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு நான் நினைச்சேன் வெளியிருந்து பார்க்கும்போது. அப்புறம் உள்ள போனாதான் தெரியுது என்ன மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக கருணாநிதி என்று என்னுடைய MLA ஒருவர் பேசிவிட்டார், அதனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். நமக்கு உண்மையிலேயே பார்க்கும்போது அதிர்ச்சி. என்ன இவங்க கலைஞர் கருணாநிதினு அவரை கூப்பிடணுமா, கருணாநிதினு கூப்பிட்டா ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு புரியல. கடந்த ஆட்சியில திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது யூடியூப்ல நம்மள மாதிரி பேசுறவங்கல இருந்து பலருமே சாதாரணமே பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள், அதுவும் மரியாதை அழைக்கிறதா, ஒருமையில் அழைக்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவருடைய பெயர் கருணாநிதி, கருணாநிதி அவர்கள்னு சொல்றோம். ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்னு சொல்றோம். ஸோ புரட்சி தலைவி எங்களுடைய அம்மா அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லிக்கிட்டோம். அதே மாதிரி கலைஞர் அப்படி இப்படின்னு திமுக காரங்க சொல்லிக்கிட்டோம். ஸோ பொதுமக்கள் தரப்புல இல்ல ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து அவர்கள் பெயரை முறையா மரியாதையா சொன்னாலே போதுமே, எதுக்கு கலைஞர்னு கூப்பிடணும்னு விஜய் அவர்கள் இம்ப்ளை பண்றாரு நமக்கு புரியல. இது முதல் முறை இல்லை, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா இவர் தெரியாம கருணாநிதி அப்படின்னு சொல்லிடுவாரு, டக்குனு சாரி கலைஞர் கருணாநிதி அப்படின்னு மாத்தி பேசியிருப்பாரு. இன்னைக்கு
இன்னொரு எம்எல்ஏ பேசினதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாரு. ஸோ பல குழப்பங்கள் நமக்கே இருக்கு. எதனால கருணாநிதி அப்படின்னு அவரை அழைப்பதில் இவ்வளவு சிக்கல் இருக்கு, ஏன் இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில விவாதங்கள்ல வந்து பங்கேற்கும் போது யாராச்சும் ஒருத்தங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எப்படி நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க கலைஞர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணார். ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக கிடையாது, அவர் நாம் தமிழர்ல இருந்து அங்க போனவர். ஆனா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி திடீர் உடன்பிறப்பா இருந்துகிட்டு இந்த பரம்பரை உடன்பிறப்புகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். நம்ம அதை கலாய்ச்சோம், இப்படி எல்லாம் பண்றீங்களா நியாயமா நம்ம கேட்டோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே அது மாதிரி கலைஞர்னு சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. உதயநிதிய கைது பண்றாங்க, கலைஞரை வந்து பாராட்டுறாங்க, கலைஞர்னு சொல்லணும்னு சொல்லி அப்படி பெருமிதம் கொள்றாங்க. தாவேக்கால உள்ள அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவருடைய பிறந்த நாளைக்கு நினைவஞ்சலி எல்லாம் செலுத்துறாங்க, அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து அவர் வணங்குறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடிப்படையில் அது ஒன்றும் தவறு கிடையாது, அது வந்து ஒரு சாரி கேட்க அளவிலான தவறு கிடையாது. ஒரு மேலே சொல்லிட்டோம், ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் சொல்லி திட்டாங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இதை வந்து விஜய் அவர்களே பண்ணதுனால, முதலமைச்சரே பண்ணதுனால மற்றவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களையும் பேர் சொல்லியே கூப்பிடலாம். அதுதான் நம்ம சொல்ற விஷயம். நன்றி.